ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறக்குனே பேபிகார்ன் கிடைக்குங்க, அதை கேட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து நாட்டுக்கருதுலேயே கொஞ்சம் பிஞ்சு கருதாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் எடுத்திருந்தேன். இதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பேபிகார்ன் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம நல்ல பிஞ்சு கருதாகவே எடுத்திருந்தாலும் இது நாட்டுக்கருதுங்கிறதுனால அந்த சென்டரில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி மாதிரி இருக்கிறது வந்து நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு வர மாதிரி தாங்க இருக்கும். இதுவே பேபிகார்ன் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும், சூப்பராக இருக்கும். நாட்டுக்கருதை வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி வந்து இன்னும் கொஞ்சமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாய்க்கு வந்து அந்தளவுக்கு வராது. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வச்சுருங்க. இது வந்து நம்ம கடைசியாக தான் சேர்த்துப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் கூட 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் பெப்பர்லாம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தாளிச்சிக்கலாங்க. 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வணங்கினதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது அது வாய்க்கு வரும் இல்லைங்களா, அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தாங்க தண்ணி சேர்த்துருந்தேன், அதுவே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கார்ன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பேபிகார்ன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடணும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.